நீங்கள் WPS ஆஃபீஸ் இல்லைன்னா மொபைலில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, இல்லை லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, லேப்டாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா, விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, விண்டோஸ் ஸ்டோரில் போயிட்டு WPS ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதில் போய்ட்டு கெட் இல்லை இன்ஸ்டால் அப்படின்றத கொடுங்க. இது வந்துட்டு ரொம்ப பழைய சாஃப்ட்வேர் தான், நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த சாஃப்ட்வேரை பற்றி சொல்லலாம். ஸோ டீட்டெயில்டாகவே இந்த சாஃப்ட்வேரை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. இதோட விண்டோ பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிடிஎஃபை எடிட் பண்ண முடியும், பிடிஎஃபை கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும், அதே மாதிரி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இதில் இருக்கிற இமேஜஸோ டெக்ஸ்ட்டையோ வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். 20 GB வரைக்கும் க்ளவுட் ஸ்டோரேஜ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐ சப்போர்ட்டுமே இருக்குது. நிறைய ஏஐ சப்போர்ட் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருக்குது. நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காங்க. இது அப்படி தானா அப்படின்றது தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இவங்களோட வெப்சைட்லேயுமே அதுதான் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் போட்டிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மட்டும்தான் நீங்களால் பார்க்க முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிடிஎஃப் டூல் கிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு ஏஐ சப்போர்ட்டுமே இருக்குது. கோபைலட்டை இதில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேன்வாவுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராமர்லிக்கும் நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோஸ் மாதிரி இங்கே மைக்ரோசாஃப்ட் இதுவுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே இதுவாக கம்பைன் பண்ணி கொடுத்தா அது என்ன சாஃப்ட்வேராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா WPS சூட் தான். ஸோ இந்த ஒன் சூட் வந்துட்டு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எந்த அளவுக்கு நிஜமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ இதில் ஃப்ரீயாக நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 1 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஃபைல்ஸ்லாம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும், இல்லை பிடிஎஃப்லேருந்து வேறு ஏதாவது ஒரு மீடியமுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஜிமெயில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது மெயில் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டினியூ வித் இமெயில் ஐடி கொடுங்க. இல்லை ஃபேஸ்புக் வச்சும் கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மொபைலில் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா QR கோடு மேலே காமிச்சிருக்கும். ஸோ அதை காமிச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் லாகின் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்னெல்லாம் அப்டேட் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏஐ ஸ்பெல் செக் வராது, ஸோ WPS ஃபோட்டோஸ் வராது. ஸோ இது எல்லாமே வந்து பெய்டு, நிறைய பெய்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஃப்ரீயாக என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாக்குமெண்ட்ஸில் ரெஸ்யூம் எடிட்டர் நிறைய கிடைக்கிது, அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஆஃபீஸுக்குன்னு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒர்க்குன்னு சொல்லி க்ரைட்டீரியாவில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஜுகேஷன்ஸில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபார்மெட்னு சொல்லிவிட்டு அதில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. Wன்னு போட்டிருக்கிறது வேர்டு, Pன்னு போட்டிருக்கிறது வந்து PPT, அதே மாதிரி Sன்னு போட்டிருக்கிறது வந்து எக்ஸல் ஷீட், அதே மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து PDF. ஸோ கிராஃபிக்ஸ்க்கு, பர்சனல் இன்வைட் ஏதாவது கொடுக்கறதுக்கு, இல்லை க்ரீட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதில் நிறைய வந்துட்டு பெய்டாகவும் இருக்குது, சிலது வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது. இந்த ஃப்ரீயாக இருக்கிறதுலாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு PPT நம்ம எடுத்திருக்கோம். ஸோ என்ன டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4-5 ஸ்லைடு கொடுத்துட்டு அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, நான்லாம் என்ன பண்ணுவோன்னா, கூகுள் இமேஜஸில் போயிட்டு இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த டெம்ப்ளேட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் ஒரு என்வலப் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளவர்லாம் வந்துட்டு கேன்வாவில் போனீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தான் எடுக்க முடியும். இல்லை கூகுள்லேருந்து ஏதோ ஒரு ஃப்ளவர் இமேஜை எடுத்து நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஷேப்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு பேப்பரில் வர ஃபோட்டோஸ் மாதிரி ஒரு ஆல்பம் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். இன்சர்ட்டில் போயிட்டு வேறு இமேஜஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 4 டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 டெம்ப்ளேட்டையும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இதில் என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ஷேப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்ஷன் பட்டன்ஸ்லாம் இருக்காது. அதில் போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வேறு எங்கேயாவது வந்து டவுன்லோட் பண்ணி இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஸ்டாக் இமேஜஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புதுசாக இருக்காது. நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ 2010 யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் இந்த ஸ்டாக் இமேஜஸ்லாம் வராது. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், ஓவல் எடுக்கலாம். ஸோ அதுலேயே வந்துட்டு பாலிகன் ஸ்க்ரீன்ஷாட்டு, நீங்கள் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் மட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி சிம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே ரவுண்டட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பிபிடியில். ஸோ அந்த ஷேப்பை தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரண்ட் பேக்கெலாம் மூவ் பண்ணுறதுக்கு பிபிடியில் மேலே அலைன் அப்படின்ற ஆப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து இது பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க, ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெக்ஸ்ட் டு டயக்ராம், இப்போ இதுவே வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணவும் முடியும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மீது எல்லாமே எம்எஸ் பவர் பாயிண்டில் என்ன இருக்கோ அதே இது தான் டபிள்யூபிஎஸ்லேயும் இருக்குது. ஸோ சில இது மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். அது இல்லாமல் அட்வான்ஸ்டாக என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்வர்ஷன்ஸ், நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிவிட்டு பிடிஎஃபாக வந்துட்டு இமேஜ் டு டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கெலாம் ஒவ்வொரு டூலாக நம்ம சர்ச் பண்ணிகிட்ருப்போம். அந்த எல்லா டூலையுமே வந்துட்டு இங்கே ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல அட்வான்டேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் கோபைலட்டை இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை ஒரு எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பெல் செக் இருக்குது. அதே மாதிரி சார்ட்டுக்குன்னு ஒரு லைப்ரரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பே பண்ணாக்கா நீங்கள் ஈஸியாகவே அந்த லைப்ரரியை அக்சஸ் பண்ண முடியும். பே பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த சார்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்மார்ட் ஆர்ட், ஸோ ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுறவங்க ஸ்மார்ட் ஆர்ட்டில் நிறைய இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்மார்ட் ஆர்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு உடனே அதுக்கான சப்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ ஸ்மார்ட் கிராஃபிக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ப்ரீசெட் பண்ண ஒரு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எத்தனை ஐட்டம்ஸ் நீங்கள் கன்வே பண்ணுற போகிறீங்க, உங்கள் கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை உங்கள் கிளைண்ட்டுக்கோ நீங்கள் கன்வே பண்ண போகிறத இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 to 2 ஐட்டம்ஸா இல்லை 3 ஐட்டம்ஸ் இல்லை 6 ஐட்டம்ஸ் ஆர் மோர் ஐட்டம்ஸ். ஸோ அதுலேயே மேலே வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பேரலல் கொடுத்துருக்காங்க, டாப் டவுன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோ சார்ட் அந்த மாதிரியான ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரமிடு, சைக்கிள் அண்ட் ஸ்மார்ட் ஆர்ட். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்மார்ட் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ பிரமிட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 6 வேரியன்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி அதில் எடிட் பண்ண முடியும், கலர் சேஞ்சஸும் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் நிறைய இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்துட்டு செக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. எல்லா இன்ஃபோகிராஃபிக்ஸும் எடிட்டபிள் தான். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் ஆல்ரெடி டபிள்யூபிஎஸ்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு. ஸோ சிங்கிள் ஸ்லைடே வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதுல என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லே அவுட்டு கூட 9 லேஅவுட்ஸ் சேமாக தான் இருக்குது. ஸோ ஸ்லைடு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரீப்ளேஸ் ஃபாண்ட், ஸோ அங்கே எடிட்டிங் அப்படின்ற டிசைனில் எடிட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு டிசைன் இருக்குது. அதே மாதிரி ட்ரான்சிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க் ட்ரான்சிஷன் வந்து பழைய இதில் கிடையாது, ஆனால் டபிள்யூபிஎஸ்சில் வந்துட்டு இருக்குது, இப்போதைக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். மார்க் ட்ரான்சிஷனை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா மேலே லிங்க் கொடுக்குறேன். என்னோடய ப்ரீவியஸ் பவர் பாயிண்ட் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், மார்க் என்ன மாதிரியான ட்ரான்சிஷன் கொடுக்குன்னு சொல்லி. ஸோ இதில் ஓல்டு ட்ரான்சிஷன்ஸ்லாம் இருக்குது. ஏரோப்ளேன் மோட் இருக்குது, டோர் ஓப்பன் இருக்குது, பீல் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அனிமேஷன்ஸுமே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டைனாமிக் அனிமேஷன் ஒன்று இருக்குது. ஸோ டைமர் மாதிரிலாம் வந்துடும். ஸோ அதில் நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்பியர், பிளைண்ட், பாக்ஸ், செக் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஷன் பார்த்துருக்கு, எக்ஸிட் பார்த்துருக்கு, எம்பசைஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நார்மல் பவர் பாயிண்டில் இருக்கிற மாதிரி தான். சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ ஸ்லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக சில மியூசிக் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு மியூசிக் கேட்குது. நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா மியூசிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதிலே ஸ்கேன் டு மொபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா கிரிட் லைன்ஸ் இருக்குது, இதுவும் நார்மல் தான். டாஸ்க் விண்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டாஸ்க் விண்டோவில் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கைட்லைன்ஸ் இருக்குது, மாஸ்டர் ஸ்லைட் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ChatGPTயும் இதில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்தா போதும். லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு கன்வே ஆகுது. அதாவது என்ன லாங்குவேஜில் வேணுமோ அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் இல்லை, செக் பண்ணி பார்த்துட்டேன், இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்வர்ஷன் அப்படின்ற ஆப்ஷனையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பிக்சர் டூல்ஸ். பிக்சர் டூல்ஸில் என்னென்னலாம் பிக்சர் டூல்ஸ் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு என்ன எம்எஸ்ல யூஸ் பண்ணியிருக்கீங்களோ பவர் பாயிண்டில் அதே மாதிரி டூல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக இதில் கேன்வாக்கான அப்ளிகேஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ கேன்வாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்சரை டிரான்ஸ்பரண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது, பேக்ரவுண்ட் எடிட் பண்ணுறது, இமேஜை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது, இமேஜஸ் அப்ஸ்கேல் பண்ணுறது. கூகுளிலேருந்து ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகும். ஸோ அந்த இதுவை வந்துட்டு நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த இமேஜ் என்ஹான்சரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ போர்ட்ரேட் கட் அவுட்டுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன்ஸு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா அந்த ஸ்கேன் பண்ணி காமிக்கிறது. ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஆல்ரெடி WPS இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே QR ஸ்கேன் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்யூம் எடிட்டர். இப்போ வேர்டு செலக்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா W அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வேர்டு, ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். ஸோ அதே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மாடர்ன், ப்ரொஃபஷ்னல், இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பே பண்ணாத ஒன்று தான் சாம்பிளாக எடுக்கிறேன். ஸோ இதுதான் ரெஸ்யூம் ஃபார்மெட்டு. பேக்ரவுண்டில் ஒரு சின்ன இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு இமேஜை பேக்ரவுண்டில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே டார்க்னிங் கொடுத்து ஒரு ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோவே ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு நேம் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுலேயும் ஹெட்டிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேர்டில் எடிட்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் வீடியோஸை உங்களுக்கு மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நார்மலாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் பண்ணுறது, ஸோ டேப்ஸ் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், ஜஸ்டிஃபிகேஷன்ஸ், லேஅவுட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் கம்பைன் 2 lines in 1 ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சேஞ்ச் கேசஸில் பார்த்தீங்கன்னாக்கா லோயர் கேஸ், அப்பர் கேஸ், இந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன்ஸில் இருக்குது. கேரக்டர் பார்டர் தனியாக இதுவும் புதுசாக இருக்குது. அப்புறம் எனேபிள் கேரக்டர் அப்படின்றதும் புதுசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு MS வேர்டில் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ இதில் இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் சிமிலர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இதில் புதுசாக வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேட்டெக்ஸ் அப்படின்ற ஈக்குவேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐகான் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன ஐகான் லைப்ரரின்னு பார்த்தாக்கா உள்ளே எதுவுமே காணும், இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லையுமே உள்ளே எதுவுமே காணும். ஸோ சார்ட்டில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நிறைய சார்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு பிக்சர்ஸ் அண்டு ஃபாண்ட்டுமே வந்து நிறைய அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேஜ் லேஅவுட்டு, ரெஃபரன்சஸ்ஸு. ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே வந்துட்டு ரெஃபரன்சஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, பேஜ் லேஅவுட்லேயும் தனியாக கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் பார்த்திங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க, பேஜ் லேஅவுட்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் நோட்டு, ஹெடர் நோட்டு, ப்ரீவியஸ் ஃபுட் நோட்டு, எண்ட் நோட்டுன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெயில் மெர்ஜிங். ஸோ மெயில் மெர்ஜிங் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ட்ரி இது கொடுத்துருக்காங்க எக்ஸல் ஃபைலில். இன்சர்ட் பண்ணாக்கா ஒரு எரர் மாதிரி காமிக்குது. ஸோ அது எதனால் எரர் காமிக்குதுன்னு தெரில. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ 2-3 டைம்ஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன். அது டேட்டா சோர்ஸ் மேபி ஓப்பன் ஆகலையா அப்படின்றது தெரியல. ஸோ மெர்ஜ் டூலுமே தனியாக கொடுத்துருக்காங்க. மெனி டு 1, சார்ட் மெர்ஜு, கண்டென்ட் கண்ட்ரோலு, டூப்ளெக்ஸ் மெர்ஜு. ஸோ அது 2-3 மெயிலை வந்து மெர்ஜ் 2-3 அட்டாச்மெண்ட் கூட நீங்கள் மெர்ஜ் பண்ணி அனுப்புகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வெப் லேஅவுட்டு. ஸோ வெப்பேஜில் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஆஃபீஸ் 365 வேர்டில் வந்துட்டு என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி ஐ ப்ரொடெக்ஷன் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒன் டார்க் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக டார்க் மோடுன்றது அவைலபிளாக இருக்குது, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் அட்வான்ஸ்டாக நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலையில் தான் இந்த வெர்ஷன் வந்து அப்டேட் ஆச்சு, ஜூலை 2025. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேட் ஆச்சோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பேட்சுக்கே வந்துட்டு ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதோட நேம்ஸ் வந்து கொடுத்துட்டு ஃபைல் நேமாக சேவ் பண்ணுறதுக்கு எத்தனை டிஜிட் வேணும், இன்க்ரிமெண்டல் லெட்டர்ஸ் என்ன அப்படின்றதுலாம் ஆட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம்.
ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒர்க் ரிலேட்டடாக, ஸோ இதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸல் ஃபைலாக இருக்கலாம், இல்லை ஒரு பிடிஎஃபாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஷீட்ஸை வந்து நம்ம ஒரு ஃப்ரீ ஷீட்டை வந்து எடுக்கிறோம். ஸோ நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் பார்க்குறது தான் இங்கேயும் அதே ப்ளஸ் ஐகான், மெயில் மெர்ஜ் கொடுக்குறது, இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அலைன்மெண்ட், நம்பர்ஸ், நிறைய வந்துட்டு அட்வான்ஸ்டு ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இதுலேயும் டார்க் மோட், லைட் மோட்லாம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இமேஜஸை வந்துட்டு எப்படி செல்லுக்குள்ளே காப்பி பண்ணுறது அப்படின்றதுமே ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ மெர்ஜ் சென்டர், மெர்ஜ் அக்ராஸ், இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அன்மெர்ஜ் செல் பண்ணும்போது தான் அன்மெர்ஜ் அண்ட் ஃபில்ன்ற ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த கேரக்டர்ஸ் வேணுமோ அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெயிலை மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ மெயிலை மெர்ஜ் அக்ராஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே அலைன்மெண்ட்டுக்குள்ளே இண்டிவிஜுவலாக கொடுக்காம அது உள்ளேவே எல்லாத்தையும் கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெர்ஜ் ஷீட்டு, ஸோ இப்போ 2-3 ஷீட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி ஒரே டேட்டாவை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இப்போ ரீசெண்டாக VStack அப்படின்றது ஒரு ஃபார்முலா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமலேயே நீங்கள் ஈஸியாகவே இதை மெர்ஜ் பண்ணிக்க முடியும். எத்தனை ஷீட் இருந்தாலும் சரி, ஹெட்டர் சேமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதில் மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணியாச்சு, அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஷேப்ஸ் இருக்குது, வேர்ட் ஆர்ட் இருக்குது, டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஐகான்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற சார்ட்டுக்குமே வந்துட்டு பே பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சிலது டிஃபால்ட்டாக இருக்கிற சார்ட்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சார்ட் லைப்ரரி நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ பிவட் டேபிளுமே வந்துட்டு நார்மல் பிவட் டேபிள் மாதிரி தான் இருக்குது. இதில் டேட்டா மாடல் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் அதில் மாடல் காணும். ஸோ ரேடார் சார்ட் இருக்குது, ஸ்டாக் சார்ட்டு, ஸ்கேட்டர் சார்ட்டு, ஏரியா, பார் சார்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு சார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஈக்குவேஷன்ஸ், லேட்டெக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள்ஸ் இருக்குது. ஃபைல் ஆப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச்மெண்ட் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸு, பட்டன்ஸு, இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டெவலப்பர் டூலில் போய் செக் பண்ணுவீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இங்கே இன்சர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சில டூல்ஸை வந்துட்டு எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் ஃபஸ்ட்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ரொம்பவும் சிம்பிள் தான். அங்கே இருக்கிற அதே டூல்ஸ் தான் கொஞ்சம் வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேமுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுலேயுமே டெக்ஸ்ட் டு காலம் இருக்குது. அப்புறம் ஸ்மார்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ இஃபில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ராப் டவுனுக்குமே வந்துட்டு வேலிடேஷன்லேயே இருக்குது, ட்ராப் டவுன்ற ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா ட்ராப் டவுனில் உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். ஸோ வாட் இஃப் அனலைசஸ் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கோல் அண்ட் அதர் ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துடுது. ஸோ அதே மாதிரி வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா பார், ஹெட்டிங்ஸு, கிரிட் லைன், டாஸ்க் பேன் அப்படின்றது வந்துட்டு எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஐ ப்ரொடெக்ஷனுமே வந்துட்டு எல்லா இதுலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் மோட் வேணுன்னா டார்க் மோடு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெர்ஜ் ஷீட்டை பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மெர்ஜ் ஷீட்டை மெர்ஜ் பண்ணியும் செக் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்மார்ட் டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே என்னெல்லாம் பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே இடமா போட்டாங்க. ஸோ இந்த டூல்ஸ் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா டேட்டாவையும் போயிட்டு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு டேபையும் நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே இதுவாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு நம்பர், நீங்கள் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அது நம்பராக வரும், நம்பரை டைப் பண்ணாலும் டெக்ஸ்ட்டாக வரும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் லுக்கப் இருக்குது, அப்புறம் சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபில்டர் ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி வைப்போம். ஸோ சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ரோ அண்ட் காலம்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ண உங்களுக்கு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுறது தெரியும். ஸோ 100 லைன் ஐட்டம்ஸ் கொடுத்தாலும் சரி, 200 லைன் ஐட்டம்ஸ் கொடுத்தாலும் சரி, அடுத்த செகண்டே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃபில்டர் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் லேம்டாவும் இருக்குது. நீங்கள் லேம்டா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னாக்கா இதுக்கான வீடியோஸுமே வந்துட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறது பிடிஎஃப்பை எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த WPSஐ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா பிடிஎஃப் எடிட் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஸோ அதனால் டெம்ப்ளேட் ஒன்று எடுத்துகிட்டு அதில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்.
ஸோ கன்வெர்ட் ஆப்ஷன் இருக்குது. கன்வெர்ட் டு நாங்கள் போயிட்டு கன்வெர்ட் டு வேர்ட் ஃபைல், கன்வெர்ட் டு எக்ஸல் ஃபைல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை மேலே பார்த்தோம். அதை கிளிக் பண்ணதுமே லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேக்ரவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோம். ஸோ பேக்ரவுண்டில் ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை மட்டும் காமிக்குது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு டெக்ஸ்ட்டை. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டு ஓகே அண்ட் அக்ரீன் கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு கண்டென்ட்டில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. இமேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளெயின் டெக்ஸ்ட்டாக எடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுனா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை டேபிள் எதனா இருந்துச்சுன்னா கூட அதை டேபிளில் ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதில் இருக்க டேட்டாஸுமே எடுத்து கொடுக்கும். ஸோ டெக்ஸ்ட்லாம் எடிட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே எடிட் பண்ண முடியுது. பட் இதுக்கு என்ன பண்ண முடியும், இதை காப்பி பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதை பே பண்ணி பை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வேணும்னா பை பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா நீங்கள் ஏஐ டூலில் ஜஸ்ட் பிடிஎஃபை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்க சொன்னிங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சாட் ஜிபிடியில் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணி பிடிஎஃபை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிஎஃப்பில் என்ன எடிட் பண்ணணுமோ அந்த லெட்டரையும் கொடுத்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் இதுன்னு சொன்னீங்கன்னா ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணியே கொடுக்கும். அதுக்காக இந்த இதுவை வந்துட்டு அப்டேட் பண்ணணும், WPSஐ வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஸ்க்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பிடிஎஃப் நார்மல் அடோப்லேயுமே வந்துட்டு ஆட்டோ ஸ்க்ரோல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏஐயில் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏஐ மூலயமா ரைட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அது ஈஸியாக உங்களுக்கு ரைட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இப்போ அந்த மாதிரி ரைட் பண்ணதை வந்துட்டு ரீரைட் பண்ண சொல்கிறேன். திரும்பவும் அது ரீரைட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கிரெடிட் லெவல் மாதிரி தான். நீங்கள் எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் பை பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 3 times தான் ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கே வந்துட்டு கிரெடிட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த WPS ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா விருப்பம் இல்லை. ஸோ அதனால் டைரெக்டாக உங்களோட கண்ட்ரோல் பேனல் போயிட்டு ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே WPS ஆஃபீஸ் சூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அன்இன்ஸ்டால் ஆர் சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது அன்இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணுறங்க. ஒன்ஸ் அன்இன்ஸ்டால்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ட் ஃபைலு, பிபிடி, ஷீட்ஸு எதனா சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை முன்னாடி கேட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அப்போ தான் அந்த ஃபைல்ஸுமே சேர்ந்து டேட்டாவிலேருந்து டெலீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி WPSஐ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணுற வரைக்கும் ஃபுல் வீடியோவை பார்த்தீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.